ஹசன் நஸ்ரல்லா இஸ்ரேலுக்கு எதிராக ஹெஸ்பொல்லாவின் இராணுவ மற்றும் அரசியல் நடவடிக்கைகளை 1990களின் தொடக்கம் முதல் வழிநடத்தி வருகிறார். 1939களில் தொடங்கி அவரது முக்கிய நடவடிக்கைகள் 1939களின் குரில்லா போராட்டம் மற்றும் இஸ்ரேலின் உள்நாட்டு கைப்பற்றல் முடிவு 2000. 1932ஆம் ஆண்டு ஹெஸ்பொல்லா தலைவரான பிறகு நஸ்ரல்லா இஸ்ரேலின் இராணுவம் மற்றும் தென் லெபனானின் இராணுவத்தை SLA எதிர்த்து தீவிர குரில்லா போராட்டங்களை வழிநடத்தியார். இவர் மேற்கொண்ட தொடர்ச்சியான தாக்குதல்கள் மற்றும் குண்டுவெடிப்புகள் 2000ஆம் ஆண்டு இஸ்ரேல் தனது படைகளை லெபனானிலிருந்து திரும்ப எடுக்க கட்டாயமாக்கின. 2006 லெபனான் போர். 2006ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி ஹெஸ்பொல்லா இஸ்ரேலின் படைவீரர்கள் மீது தாக்குதல் நடத்தியது. இதனால் ஹெஸ்பொல்லா மற்றும் இஸ்ரேல் இடையே 34 நாட்கள் நீடித்த போர் உருவானது. ராக்கெட் தாக்குதல். ஹெஸ்பொல்லா இஸ்ரேலின் நாகரிக பகுதிகளையும் இராணுவ தரப்புகளையும் நோக்கி ஆயிரக்கணக்கான ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியது. இஸ்ரேலின் பதிலடி இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களையும் நிலையான படையெடுப்பையும் தொடங்கியது. நஸ்ரல்லா இதை தெய்வீக வெற்றி எனக் கூறினார். இஸ்ரேலுக்கு எதிரான ஆயுதப் பருவம். 2006க்கு பிறகு நஸ்ரல்லா தலைமையில் ஹெஸ்பொல்லா பெரிய அளவில் ராக்கெட்டுகள், ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை சேர்த்து இஸ்ரேலுக்கு பெரிய இடர்பாடாக மாறியது. பாலஸ்தீன போராளிகளுக்கு ஆதரவு. நஸ்ரல்லா தொடர்ந்து பாலஸ்தீன போராளிகளுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். அவருடைய ஆதரவு ஹமாஸ், இஸ்லாமிய ஜிஹாத் போன்ற அமைப்புகளுக்கு நேரடியாக இருந்தது. மொழித்தாக்குதல்கள் மற்றும் உளவியல் போராட்டம். நஸ்ரல்லா தனது உரைகளில் இஸ்ரேலை எதிர்த்து உளவியல் போராட்டங்களையும் நடத்தி வருகிறார். இவர் தொடர்ந்து இஸ்ரேலை நோக்கி அவர் அமைப்பின் ராக்கெட்டுகள் எட்டும் என்று எச்சரித்துள்ளார். சிரியா மற்றும் கோலான் உயரத்திலான ஈடுபாடு. சிரியாவில் பஷார் அல் அசாத் ஆட்சிக்கு ஆதரவாக நஸ்ரல்லா தலைமையில் ஹெஸ்பொல்லா நடவடிக்கையில் ஈடுபட்டது.